Namaskaram. In your proverb, Karma says, we are always attracted to someone, one ignores us, and annoyed by the one that who cares too much for us. ரொம்ப உண்மைங்க. இதுதாங்க மாயை உலகங்க. நமக்கு கண்டிப்பாக உண்மை என்னன்னா, யார் நல்லவா யார் கெட்டவா யார் நமக்கான மனுஷா அப்படின்னு தெரியாது. ரொம்ப உண்மைங்க. அதனால தான் நம்ம வேண்டாத இடத்துல போய் அட்டாச்மெண்ட்டு, வேணுங்கிற இடத்துல டிட்டாச்மெண்ட், ரொம்ப தப்புங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் யார்? நம்ம தான். தட் இஸ் சிங்கிள், நான் தான். ஸோ கண்டிப்பாக இது நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். நமக்கு எந்நேரமும் எல்லாரும் நமக்கு அவசியம், எல்லாரும் நமக்கு அவசியம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ்டாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே சமயத்தில் பஞ்சபூதத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு இன்னும் அந்த பகுத்தறிவு வரல. இவா நல்லவா, இவா நமக்கோசரம் தான் சொல்கிறா, இவா நம்ம மேலே அக்கறை காமிக்கிறா அப்படிங்கிற இந்த விவரங்களே நமக்கு தெரியலையே. இதான் வேண்டாத இடத்துல அட்டாச்மெண்ட்டு, வேணுங்கிற இடத்துல டிட்டாச்மெண்ட்டு. அது ரொம்ப தப்புங்க. அது எவ்வளோ குடும்பத்தை அது நமக்கு தெரிஞ்சு பண்ணலை. அதுதான் இந்த காமெடி பீஸ் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம தெரிஞ்சு பண்ணலை, நம்ம தெரியாமல் வி கெட் அட்ராக்டட். நம்ம ஒரு போலியான உலகத்துக்கு, போலியான மனுஷாக்கிட்ட போய் நம்ம அட்ராக்ட் ஆகிடும். உண்மையான மனுஷாக்கிட்ட நம்ம டிட்டாச்மெண்ட் ஆகிடுறோம். இதுதாங்க கர்ம வினைகள் அப்படிங்கிறது இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுமானா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் வெரி யூஸ்ஃபுல்லுங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு ஆளை நான் ஸ்கேன் பண்ணிவிடுவேன் அப்படின்னா, எனக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஆராவோடு தான் நான் சேருவேன். எனக்கு செட் ஆகலைன்னா நான் பேசாமல் இருப்பேன். அவகிட்ட கான்வர்சேஷனோ அவளோட ஸ்டேட்மெண்ட்ஸையோ நான் உள்ளே வாங்கிக்க மாட்டேன். இதுதாங்க இந்த பிளாட்ஃபார்ம்னால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்ன லாபம். நிறைய பேர் கலோக்கியலாக கூட சொல்லுவாள், கோவிலுக்கு போறியே, சாமின்னு சொல்கிறியே, உனக்கு என்ன கிடச்சிது அப்படின்பா. இதெல்லாம் விதண்டாவாதத்துக்கு உண்டான வழிகள். ஆனால் இதுக்கு நம்ம இந்த நமக்கு காட்டி கொடுக்கறது எதுன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மெடிடேஷன், ரேக்கி அருமையாக காமிக்குங்க, அருமையாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சண்டை அவளை இக்னோர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அது ஒரு வெப்பன், நமக்கு ஒரு கவச்சம் மாதிரி. அது நம்ம ரேக்கி கற்றுட்டு நம்ம அதை பிரயோகம் பண்ணும்போது, அந்த மத்ராஸில் நம்ம பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அது கவச்சமாக இருக்கும். எல்லாரும் நல்லவாதான், கடவுள் படைப்பில் எல்லாரும் நல்லவாதான். நமக்கு சில நேரங்களில் செட் ஆகாது. அதுதான் உண்மை. அதுதான் நானும் சொல்ல வரேன். வழியே இன்னார் கெட்டவா இன்னார் நல்லவா சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் எவ்வளோ தூரத்துக்கு நல்லவா கெட்டவன் எனக்கே தெரியாது. பட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணும்போது க்ளீனாக நமக்கு டிஸ்டிங்விஷன் கரெக்டாக பண்ணிடணும். நிறைய பேர் சில பேர்லாம் சொல்லுவாள், நான்லாம் பார்த்தேன்னா கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்பா. பட் அது கண்டுபிடிப்பு அது கரெக்டு கிடையாது. சில பேர் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது தான், நான் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு அது தெரியுங்க. இந்த ரேக்கி படித்தக்கப்புறம் நீங்கள் அது நீங்கள் நேருக்கு நேரம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு அது புரியும். நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டேன். ஐயோ ஏவோ மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்க. மாந்திரிகம்லாம் ஒன்றுமே கிடையாது. மெயின் திங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரேக்கி மந்திரங்கள் சொல்கிறதுனால என்ன மெயின் திங்னா, பஞ்சபூதங்கள் என்னோட இருக்கா, அவள் எனக்கு வழி நடத்துகிறா. இதுதாங்க உண்மை. நிறைய பேர் ரேக்கியை பற்றி தப்பாக பேசுகிறா. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கல யாருமே. ரேக்கி அப்படின்னு கேட்டாலே ஐயோ என்னமோ மந்திரம் பண்ணுறா, தந்திரம் பண்ணுறா. கிடையவே கிடையாது. நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நம்ம அதை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிறோம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆக்கிறதுனால அது உங்களை வழி நடத்துறது. இதுதாங்க உண்மை. இதுதாங்க சின்னதாக சொல்லணும்னா இதுதான் உண்மை. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் நம்மளோட வழி நடத்துறதுனால இந்த மாதிரி யார் நல்லவா, அதாவது உனக்கு ஒத்து போகிறவா, அதுதான் நல்லவான்னா நல்லா அர்த்தம்.
எனக்கு ஒத்து போகக்கூடியவா இன்னார், உனக்கு அக்கறையோடு தான் அவள் சொல்கிறா, அதனால் நீ அவளை நம்பு அப்படிங்கிறத வந்து பஞ்சபூதங்கள் நமக்கு வழி நடத்தும். இதுதாங்க உண்மை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறார். நானும் சொல்லி பார்க்குறேன். நிறைய பேருக்கு வந்து அவளோட மைண்ட் செட்லேயே அது ரேக்கின்னா என்னமோ, அது மந்திரிகம் தாந்திரிகம் மலையாளத்துக்காரா அப்படி இப்படின்னா என்னெல்லாமோ புரிஞ்சு வச்சுக்கிறா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. கிடையவே கிடையாது. மெயின் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பஞ்சபூதங்களை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆக்கிக்கிறோமோ, அந்த பாண்ட் எவ்வளோ தூரம் வச்சுக்கிறோமோ அது நமக்கு வழி நடத்தும். அது முன்னால் நம்ம பின்னால். இதுதாங்க சாராம்சம். அப்போ அது முன்னால் போகும்போது கண்டிப்பாக அது நம்மளை அழகான இடத்துக்கு தான் நம்மளை கூட்டின்னு போகும், நல்ல வழியில் தான் நம்மளை கூட்டின்னு போகும். அண்டு கடவுளை சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம், அதுக்குண்டான வழியை தான் நமக்கு காமிக்கும். இதுதாங்க உண்மை. ஸோ இது தெரியாதனால தான் இந்த கர்ம வினைகளில் போய் சிக்கி பிணைக்கி அப்படியே தத்தளிக்கிற நிறைய பேர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ, அதுவும் இந்த முத்ராஸ்லாம் பண்ணும்போது என்னென்னா, இந்த முத்ராஸ் அப்படிங்கிறது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, இந்த ரேக்கி பண்ணிக்கும் போது எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அதே பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ நம்ம உடம்புலையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து முத்ராஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். எது ஜாஸ்தி இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முத்ராஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னலை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவள் நம்மளோட ஒன்றி இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளை மிஸ்கைட் பண்ண மாட்டான், கண்டிப்பாக மிஸ்கைட் பண்ண மாட்டான். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேளை தவறுதல், அதாவது உங்களுக்கு ஒரு தோல்வியோ எதாவது வந்தாலும் அது வந்து உங்களுக்கு தோல்வியாக தோணாது. அது மோரோவர் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய பக்குவமும் தைரியமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருங்க. இதுதாங்க உண்மை. ஸோ அந்த பஞ்சபூதத்தோட பாண்டை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இறுக்கமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்க. இதுதான் இந்த உண்மை. இதை வந்து நிறைய பேர் ரேக்கி அப்படின்னா என்னமோ மாந்திரிகம் தாந்திரிகம் என்னெல்லாமோ சொல்கிறா, மந்திரம்லாம் சொல்கிறா. மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாமே ஷார்ட்கட். இப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது ஒரு ஆற்றுல வந்து 4 குழந்தைகள் இருக்கா, 5 குழந்தைகள் இருக்கான்னா 5 விதமான பேர் இருக்கும் இல்லையா. அப்போது யாரை கூப்பிட்றோமோ அவள் தானே வரா, அவள் தானே. அண்ட் இந்த 5 வித குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் உண்மை தானே. ஸோ அதனால தான் இப்போ இந்த வேலைக்கு இன்னாரை கூப்பிட்டாதான் இந்த வேலை செய்யும் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த ஆளை வந்து இவாளுக்கு வந்து இது விஷயம் தெரியும், அதனால் இன்னாரை கூப்பிட்டா இந்த விஷயம் தெரியும். அதே தாங்க, அது மந்திரமாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த பஞ்சபூதங்களோட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலைக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அந்த மந்திரங்களை கூப்பிட்டு அவளை கூப்பிடும்போது அவள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா. சிம்பிள். இதுதாங்க லாஜிக்கு. 5 குழந்தைகளும் அம்மாவுக்கு வசதி, அப்பா அம்மாவுக்கு 5 குழந்தைகளும் வசதி. ஆனால் 5 குழந்தைகளும் 5 விதத்துலேயும் எல்லாரும் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு யூனிக்காக இருப்பாள். அது கடவுள் கொடுத்தது. ஸோ அது அப்பா அம்மாவுக்கு தெரியும். அப்போது அதுக்கு சம்மந்திச்சின ஏதாவது வேலைன்னா அன்னாரை மட்டும்தான் கூப்பிடுவாள், எல்லாரையும் கூப்பிட மாட்டான். ஸோ அப்போது அந்த ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம வேலையை சாதிச்சுக்கிறோம் இல்லையா, அப்பா அம்மா சாதிச்சுக்கிறா இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நம்ம இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணுமே, எனக்கு இந்த பூதம் வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு. இதுதாங்க நிறைய பேர் மந்திரம் சொல்கிறா, அப்படி சொல்கிறா, இப்படி சொல்கிறா, தப்பாக பேசிக்கிறா. அந்த புரிதலை முதல்ல அந்த அவுட் எடுக்கணும். எல்லாம் நன்மைக்கு. இதெல்லாம் கடவுளோட படைப்புங்க, கடவுளோட படைப்பு. ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாமே கடவுள் நமக்கு இப்படி இருக்கணும். அப்போ 5 பேரும் நல்ல குழந்தைங்க, குழந்தைகளே இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிடலாம் தானே. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தா. விவரங்கள் இருக்குங்க. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லதனமாக எடுத்துக்கணும். எல்லாமே கடவுளோட படைப்பு. ஸோ கடவுளோட படைப்பு கண்டிப்பாக நம்மளை அதாவது தப்பான வழியில் கொண்டு போகாது, மிஸ்கைடு பண்ணாது. அதை நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம முன்னுக்கு போகணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.